பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதை தாண்டி வந்து இவ்வளோ பெரிய சொந்தங்களை சம்பாதிப்பன்னு கூட நினச்சிருக்க மாட்டோம். பட் அந்த முதல் வீடியோவுக்கும் ரீசெண்டாக போட்ட வீடியோக்குமான ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கும்ல, அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோ அப்படிங்கும்போது கண்டென்ட் எப்போ வந்துச்சுன்னா, டியூ டு பேண்டமிக் சிச்சுவேஷன், கோவிட் டைமில் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய வெக்ஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் வி ஹேவ் டேக் அ டூல் மீடியா. ஸோ எல்லாருமே பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாமா. எனக்கு என்னென்னா மீடியாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு பயத்தோட உச்சம். கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் பேக் பெஞ்சாக இருப்பேன், பேக் பெஞ்சில் தான் படித்தேன். ஸோ என்னை செமினார் கிடைச்சனால எனக்கு தொண்டை நடுங்கும், அப்புறம் வந்து கண்ணு வந்து கருப்பாயிரும், அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் போய் சாதிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் கோவிடில். எனக்கு எந்த ஐடியாவும் தெரியாது, இப்படி எடிட் பண்ணணும், இப்படி ஆக்ட் பண்ணணும் கூட தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு வடிவேல் கோவேஸ்வரில் அந்த ஒரு ரீல்ஸ் நல்லா ரீச் ஆகும், மக்கள் மத்தியில் போய் நல்ல ஒரு இன்ட்ராக்ட் ஆகிறதுக்குண்டான ஒரு டூல் தான் மீடியா. ஸோ நாங்கள் முதல்ல அந்த ஒரு ரீல்ஸ் போடும்போது 238 வியூஸ் போச்சு டிக்டாக்ல. ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஐயோ இன்னும் இவ்வளோ ஒரிஜினலாகவே நான் நடிப்பேன். ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாப் பண்ணால் கூட உண்மையிலே அடிச்சா பழிய தீக்கோம்பாங்களே, வச்சு செய்யடா அப்படின்னு வச்சு செய்வா. நம்மளும் அந்த ஒரு என்ன சொல்றது, ஓகே வியூஸ் போகணுன்னு ஒரு இதில் அடிச்சுக்கோ, பார்த்துக்கலாம், நிறைய அடி வாங்கிருக்கீங்க. ஓகே. ஸோ அப்படியே 238 வியூஸ் போகும்போது ஓகே இதை கன்சிஸ்டன்சியாக பண்ணால் அதோட ரீச் எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு 238 வியூஸ்லேருந்து இப்போ என்னோட அதிகபட்ச வியூஸ் வந்து 2.8 மில்லியன் வியூஸ் ஒரு வீடியோ. சூப்பர். ரீச் ஆகிருக்கு. அது ஒரு பெரிய சப்போர்ட் என்னோட ஒய்ஃப் தான். ஒன்று நார்மலாக நம்ம என்னென்னா ஒவ்வொரு ஆண்கள் வெற்றிக்கு பின்னாடியும் பெண்கள் இருப்பாங்க. நான் ஓப்பனாக என்னோட வெற்றிக்கு பின்னாடி என்னோட மனைவி தான் இருக்கா. கண்டிப்பாக நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க, பல சண்டைகள் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை தாண்டி வந்து ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு ஸ்டோரி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. பட் ஆன் த கேமரா வந்து உங்கள் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அண்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் இன்ஃபர்மேஷனை தாண்டி இன்ஃபர்மேட்டிவாக வந்து பல விஷயங்கள் கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆஃப் த கேமரா பிகைன் த சீன்ஸ் வந்து உங்களோட அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? பயங்கரமா சண்டை வரும். ஓகே. அதிகமா வரும். ஆனா ஒரே ஒரு டூல் மட்டும் தான் என்ன சேர்க்கும், மீடியா. சூப்பர். இப்போ நான் சண்டை போடுறேன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு கழிச்சு என்னோட கேமராமேன் பேக் போன் எல்லாம் இவங்க தான் கெஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாதுன்ற மாதிரி சுற்றி. சாரி கேமரா இருந்தாங்கம்மா அப்படின்னா அவ நம்மளுக்கு ஓகே பொழைச்சு போ மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டு வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. சூப்பர்.